ஒரு இணைத்தட்டு மின்தேக்கிக்கு மின்தேக்கு திறன் C என ஃபார்முலா A எப்சிலான் நாட் பை dt இது மின்தேக்கு திறன் எப்சிலான் 0 அதாவது எப்சிலான் நாட் அப்படினா இப்போ வெற்றிடத்தில் விடுகிறோம்னா அப்போ என்ன மீனிங் இருக்கு? இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில உள்ள என்ன இருக்குது? கேப் ஏர் அல்லது வெற்றிடம். எப்சிலான் நாட்ன்றது காற்று அல்லது வெற்றிடத்துக்கான விடுதிறன். அப்போ உள்ள காற்றாக இருக்கலாம் அல்லது ஒண்ணுமே இல்லாம வெற்றிடமா இருக்கலாம். இப்போ இந்த வெற்றிடத்துக்கு பதிலாக என்ன பண்றேன்? கண்ணாடி அல்லது எபோனைட் அல்லது காகிதம், கண்ணாடி அல்லது எபோனைட் காகிதம் இருக்குது. இது எல்லாம் என்ன பொருள்? காகிதம், எபோனைட், கண்ணாடி என்ன பொருள்? மின் கடத்தா. அப்போ ஒரு மின் கடத்தா பொருளை இதுக்குள்ள வச்சோம்னா இதோட மின்தேக்கு திறன் எப்படி மாறுது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி மாறுது, பொட்டன்ஷியல் எப்படி மாறுது, கியூ வேல்யூ எப்படி மாறுது அப்படிங்கிறது நமக்கு கண்டுபிடிக்கணும். இப்போ உள்ள வந்து ஒரு மின்கா பொருள் வைக்கிறோம், வச்சாக்க என்ன நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அது ரெண்டு வகையில பண்ணலாம். ஒன்று என்னன்னா, இந்த மின்தேக்கியை பேட்டரியோட கனெக்ஷன்ல வச்சுட்டு நம்மலாம் மின்கா பொருளை உள்ள இருக்கலாம், இல்லை பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே உள்ள இருக்கலாம். ரெண்டு வழி. ஒன்று பேட்டரியோட கனெக்ட் பண்ணி உள்ள மின்கா பொருளை உள்ள இன்சர்ட் பண்றது. ரெண்டாவது பேட்டரி ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்றோம்? உள்ள வந்து மின்கா பொருள் நம்ம உள்ள இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? பேட்டரி ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ரிமூவ் பண்ணிட்டு இருக்கோம், பேட்டரி இல்லை. பேட்டரி இல்லாத போது என்ன பண்ணோம்னாக்கா இது உள்ள ஒரு மின்கா பொருள் நம்ம உள்ள வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். கண்ணாடி கூட இருக்கு. இது கேப் இருக்கு, கேப் இல்லை, சும்மா கேப் இல்லை. உள்ள என்ன பண்றோம்? உள்ள கண்ணாடி அது உள்ள இருக்குன்னு. இப்போ இந்த பொருளுடைய ஒப்புமை விடுதிறன் எப்சிலான் ஆர் இருக்கிறேன். ஒப்புமை விடுதிறன் எவ்வளோ? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஃபார்முலா என்ன? பொதுவாக எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா என்ன? KQ by R square. எலக்ட்ரிக் ஃபீல்ட் அது KQ by R square. இந்த K என்ன பண்ணலாம்? 1/4 epsilon 0 Q by R square. அகைன் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் எதுக்கானது? ஒரு சார்ஜ் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து வெற்றிடமாகவோ அல்லது காற்றா இருந்துச்சுன்னா மட்டும் தான் இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறது. வேற ஒரு மீடியம் இருந்துச்சுன்னா மாறு ஈக்குவேஷன் எப்சிலான் 0 மட்டும் என்ன பண்ணோம்? எப்சிலான் ஆர். அப்போ இது இனிஷியலா வந்து காற்று மட்டும் இருக்கும்போது என்ன பண்ணுறேன்? E0 அப்படின்னு இருக்கு. இப்போ உள்ள வந்து என்ன பண்ணிருக்கோம்? ஒரு மின்கா பொருள் இறங்கி இருக்கும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ மாறணும் மாறாதா? சேஞ்ச் ஆகாதா? எப்படி சேஞ்ச் ஆகும்? எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணோம்? ஒரு எப்சிலான் ஆர் இன்க்ளூட் பண்ணோம். அப்போ E dash equal to என்னது? E0 divided by epsilon r அப்படியேலாமா? ஏன்னா எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணுவோங்க? epsilon r டிவைட் பண்ணோம். சோ இந்த வேல்யூ E0, அப்ப E0 divided by epsilon r. இது வந்து என்னது? மின்கா பொருள் வச்ச பிறகு எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ உள்ள. epsilon r ஓட வேல்யூ எப்படி இருக்கும்? 0 விட குறைவா இருக்குமா அதிகமா இருக்குமா? அதிகமா இருக்கும். அப்ப இது அதிகமா இருந்துச்சுன்னா epsilon dash வேல்யூ என்ன ஆகும்? குறையும். அப்போ முதல்ல E dash வேல்யூ ஏற்கனவே இருந்தக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ விட என்னது? குறையும். முதல்ல என்ன எவ்வளவு மின்புலம் இருந்ததோ அந்த மின்புலத்தின் மதிப்பை விட என்னது? குறையாது. B ஃபார்ம் என்ன? B is equal to D into E. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல எவ்வளவு பொட்டன்ஷியல்? V0 எடுத்துக்கலாம். டிஸ்டன்ஸ் அதே டிஸ்டன்ஸ் தான். எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு ஆரம்பத்துல? V0. இந்த உள்ள இன்சர்ட் பண்ணிட்ட பிறகு பொட்டன்ஷியல் வேல்யூ மாறும். D dash இருக்கு. D மாறுமா? அதே டிஸ்டன்ஸ் தான், மாற போறது கிடையாது. இப்போ E0 வேல்யூ இது மாறாதா? E0 ங்கிறது மாறிடுது, E dash மாறிடுது. இப்போ E dash மாறிடுச்சு. E dash வேல்யூ எவ்வளவு? அப்போ D E0 divided by epsilon. D E0 அப்படின்றதுனால V0 அப்படின்றது V0. அப்போ V is equal to V dash equal to V0 divided by epsilon r. அகைன் இப்போ epsilon r ஒன்றை விட அதிகம். அதனால V dash வேல்யூ குறையுது. அப்ப இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ல V dash வேல்யூ என்ன இருக்கும்? குறையுது. ரெண்டு பிளேட்டுக்கு இடையே உள்ள பொட்டன்ஷியல் வேல்யூ குறையுது.
பொட்டன்ஷியல் வேல்யூ குறைஞ்சாலுமே கூட பாசிட்டிவ் சார்ஜோ நெகட்டிவ் சார்ஜோ மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதை கனெக்ட் பண்ணல, நம்ம பேட்டரி ரிமூவ் பண்ணிக்கிறோம். அப்போ இதில் இருக்கிற Q வேல்யூ இதில் இருக்கிற Q வேல்யூ மாறுமா? பொட்டன்ஷியல் வேல்யூ பண்ணி போச்சு, ஆனாலும் Q வேல்யூ போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரெண்டுத்தையும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு எந்த கனெக்ஷனும் இல்லை. ஸோ அதனால எவ்வளோ சார்ஜ் இனிஷியலாக இருந்துச்சோ அதே சார்ஜ் தான் இதில் இருக்க போகுது. அப்போ இதில் Q வேல்யூ மாறாது, Q கான்ஸ்டன்ட். முதல்ல எவ்வளோ இருந்துச்சோ அதே வேல்யூ Q வந்து கான்ஸ்டன்ட். எது மாறுது? இப்போ மின்புலம் மாறுது, மின்னழுத்தம் மாறுது. மின்புலமும் மின்னழுத்தம் ஆகுது, இப்போ குறையதா கொடுதா? குறையுது. மின்தேக்கு திறன் ஃபார்முலா C is equal to அதை விட்டுரு, ஜென்ரலாக பண்ணலாம். Q by C is equal to Q by இந்த Q வேல்யூ எப்படி இருக்குது? B வேல்யூ ஏற்கனவே இந்த வேல்யூ இப்போ குறையுது. ஸோ முதல்ல இனிஷியலா C0 எடுத்துக்கலாம், இங்கே Q0, இங்கே B0. பின்னாவது C dash is equal to Q மாறல அப்படியே எடுத்துக்கலாம், Q அப்படியே எடுத்துக்கலாம். B நாவது B dash மாறுது. B dash ஃபார்முலா என்ன? B0 by epsilon. எப்படி எழுதுறது? Q0 divided by B0 divided by epsilon. Divide by divide ஆகும், மேல ஆகும். அப்போ C dash is equal to epsilon Q0 divided by B0. இதோட வேல்யூ என்னது? C0 epsilon r into C0. C dash epsilon r ஒன்றை விட அதிகம். அப்போ C dash என்ன ஆகும்? அதிகமாகும். ஏற்கனவே இந்த வேல்யூ விட கூட ஆகும். அப்போ எதுதான் இன்க்ரீஸ் ஆகுது? C dash மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது, மின்தேக்கு திறன் மட்டும் அதிகமாகுது. பொட்டன்ஷியல் வேல்யூவும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆகுது குறையாது. எனர்ஜி என்ன ஆகும்? எனர்ஜிக்கு ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். Q square by 2C யூஸ் பண்ணலாம், half C square யூஸ் பண்ணலாம். எங்க எதை யூஸ் பண்ணோம்னா எது கான்ஸ்டன்ட்டா இருக்கோ அது வர மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். என்ன இருக்குது? அப்ப என்ன யூஸ் பண்ணோம்னா Q is equal to Q square by 2C அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். எது கான்ஸ்டன்ட்டா இருக்கோ அது வந்து அதுல இருக்கிற மாதிரி பார்க்கணும். Q வேல்யூ மாறல, C வேல்யூ என்ன ஆகுது? அதிகமாக கம்மியாகுதா? C அதிகமான U என்ன ஆகும்? அப்ப U dash வேல்யூ என்ன ஆகுது? U வேல்யூ ஏற்கனவே இந்த வேல்யூ விட இப்போ குறையாது. U dash வேல்யூ ஏற்கனவே இந்த வேல்யூ விட குறையாது. இப்போ பேட்டரியை ரிமூவ் பண்ண பிறகு என்ன நடக்குது? ஆக்சுவலா பேட்டரி ரிமூவ் பண்ணிடுறோம். பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டு ஒரு மின்காப் பொருளை உள்ள இறக்கும் பொழுது எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ குறையுது, மின்னழுத்தத்தின் மதிப்பும் குறையுது, மின்தேக்கு திறன் அதிகரிக்குது, மின்னாற்றல் வேல்யூ குறையாது, மின்தேக்கி சேமிக்கப்பட்ட ஆற்றல் வேல்யூ குறையாது. ஆற்றல் எப்படி குறையும்? நான் ஒரு வேலையும் செய்யலைங்க, ஏற்கனவே சேமிச்சு வச்சிருக்கல, அந்த ஆற்றல் நம்ம எதுவும் யூஸ் பண்ணவே இல்லை. நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஜஸ்ட் இந்த மின்காப் பொருளை உள்ள இறக்கிட்டோம் தான் பண்ணிக்கிறோம். ஆனால் ஆற்றல் குறைஞ்சி போச்சு. ஏன் குறையுது? இந்த உள்ள கொஞ்சம் இன்சர்ட் பண்றோம் இல்லையா, அதை இன்சர்ட் பண்ணும்போது நம்ம லைட்டா கொஞ்சம் உள்ள வச்சா போதும், அந்த ரெண்டு பிளேட் இருக்கு இல்லையா, அதே என்ன பண்ணா குச்சி உள்ள இழுத்துக்கும். சப்போஸ் இங்க இருக்குது இல்லையா, இந்த பிளேட் அந்த மின்காப் பொருளை லைட்டா கொஞ்சம் இன்ச்சு வைக்கிறேன், இப்படி வச்ச உடனே இதை வந்து ஒரு மின்காப் பொருள் எடுத்துக்கோங்க. இது என்ன பண்றேன்? லைட்டா உள்ள இன்சர்ட் பண்றேன், பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டு இதுக்கு வெளியில உள்ள வச்ச உடனே நான் கையை விட்டா விடானா இது உள்ள முன்னாடி இழுத்துக்கும், அதே இழுத்துக்கும். அப்ப இங்க இது வரையும் கொண்டு வரதுக்கு நான் செய்யற ஒரு வேலை செய்யறேன். ஆனா இதுக்கப்புறம் யார் வேலை செய்யறது? அந்த மின்தேக்கு இடையில ரெண்டு பிளேட்ஸ் இருக்கு. அப்ப அந்த பிளேட்டுக்கு இடையில சார்ஜ்னால ஒரு வேலையை செய்யுமா? அந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு ஆற்றல் தேவைப்படுமா? அந்த ஆற்றல் எங்க யூஸ் ஆயிருக்கும்? ஏற்கனவே சேவ் ஆகுது, அந்த ஆற்றல் யூஸ் பண்ணிருக்கோம். அப்போ இந்த இடத்துல ஆற்றல் குறையறதுக்கு என்ன காரணம்? மின்காப்பு பொருள இந்த ரெண்டு பிளேட்டுக்குள்ள கொண்டு போய் வைக்கும்போது அதுவே உள்ள கீழே உள்ள குச்சி இழுத்துக்கும், அது இழுக்கிறதுக்கு ஒரு வேலையை செய்யணும். அந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு ஆற்றல் தேவை. அந்த ஆற்றல் எங்கிருந்து எடுத்துக்கோம்னா ஏற்கனவே அதை சேமிச்சு வச்சுக்கிறீங்க, அந்த ஆற்றல் எடுத்துக்கும். அதனால ஆற்றல் வேல்யூ அப்படின்னா இருக்கும் குறையாது. அப்போ பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம செய்ய போது என்ன வேல்யூல மாறுதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ குறையுது, பொட்டன்ஷியல் வேல்யூ குறையுது, ஆற்றல் வேல்யூ குறையுது, கெபாசிட்டன்ஸ் என்ன ஆகுது? மின்தேக்கு திறன் இன்க்ரீஸ் ஆகுது. என்ன காரணம்? மின்தேக்கு திறன் இன்க்ரீஸ் ஆகுது என்ன காரணம்? பி வேல்யூ என்ன ஆகுது? ஏற்கனவே இந்த வேல்யூ விட குறையுது, அதான் காரணம். ஃபர்ஸ்ட் கேஸ், இந்த கேஸ்ல பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம உள்ள மின்காப் பொருளை உள்ள இறக்கணும்னாக்க மின்தேக்கு திறன் அதிகமாகும். மின்தேக்கு திறன் அதிகமாகிறதுக்கு காரணம் யாது?
ரெண்டு பிளேட்டுக்கு இடையேயான மின்னழுத்த வேறுபாடு குறையறதுனால C யோட வேல்யூ ஆகுது அதிகமாகுது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? இந்த பாயிண்ட ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ ஏற்கனவே இதுல சார்ஜ் பிளஸ் இருக்குது, இதுல மைனஸ் இருக்குது. பேட்டரியை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். மின்கலனுடைய மின்னழுத்த வேறுபாடும் மின்தேக்கியுடைய ரெண்டு தகடுகளுக்கு இடையேயான மின்னழுத்த வேறுபாடு இப்போ சமமாக இருக்கும். அதனால இந்த சார்ஜ் வந்து Q பிளஸ் இருக்கலாம், இதில் மைனஸ் Q இருக்கும். இப்போ நான் பேட்டரி ரிமூவ் பண்ண முடியாது. இதுக்கு இடையில என்ன பண்ணுறோம்? முன்ன மாதிரியே அந்த மின்காப் பொருளை உள்ள வந்து வச்சிடும். உள்ள வந்து வச்சிடும். மின்காப் பொருளை உள்ள வந்து வச்சாச்சு. அகைன் முதல்ல ஃபர்ஸ்ட் இந்திரம் முதல்ல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து E0 இருக்கும். ஆரம்பத்துல பொட்டன்ஷியல் V0, உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட் E0, சார்ஜ் Q0 இருக்கலாம். மின்தேக்கி திறன் C0 இருக்கலாம். எனர்ஜி வேல்யூ U0. ஆரம்பத்துல எனர்ஜி எவ்வளோ? U0 எடுத்துக்கலாம். E0 வேல்யூ ஆரம்பத்துல இருக்கு. இப்போ இந்த மின்தேக்கி மின்காப் பொருள்ல நுழைச்ச பிறகு E' வேல்யூ என்ன ஆகும்? E0 டிவைட் பை எப்சிலான். இப்போ என்ன ஆகுது? வேல்யூ குறையாது. சரி, வேல்யூ குறையாது. இதோட வேல்யூ குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா பொட்டன்ஷியல் வேல்யூ என்ன ஆகும்? அதுவும் குறையும். அப்ப இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையிலே வந்து பொட்டன்ஷியல் ஏற்கனவே சமமாயிடுச்சு. எப்போ மின்காப் பொருள் நுழைக்காத போகுது. உள்ள கொண்டாந்து வச்ச உடனே இங்க பொட்டன்ஷியல் என்ன ஆகுது? குறைய ஆரம்பிச்சு. குறைஞ்சிச்சுன்னா அடுத்து என்ன நடக்கும்? குறைச்சது என்ன நடக்கும்? இங்க பொட்டன்ஷியல் வேற, இங்க பொட்டன்ஷியல் வேற. அப்ப என்ன ஆகும்? இது சமமாக இருக்கிற என்ன பண்ணும்? சார்ஜ் வந்து மூவ் ஆகும். இப்போ சார்ஜ் வந்து மூவ் ஆகுது. அப்ப ஏற்கனவே இருக்கிற சார்ஜை விட இப்போ இன்னும் கூடுதலா சார்ஜ் வந்து அக்குமுலேட் ஆயிருக்கும். ஏற்கனவே சார்ஜ் விட இப்போ கூடுதலா அக்குமுலேட் ஆயிருக்கும். அப்ப அக்குமுலேட் ஆகிறதுனால Q0 வேல்யூ என்னாகுனாக்க ஏற்கனவே இந்த வேல்யூ விட இப்போ Q வேல்யூ என்னாகுனாக்க இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா ரெண்டு பேலன்ஸ் பண்றதுக்காக, பொட்டன்ஷியல் பேலன்ஸ் பண்றதுக்காக சார்ஜ் மூவ் ஆயிட்டு இருக்கும். ஸோ அதனால Q வேல்யூ ஏற்கனவே இருக்கிற வேல்யூ விட இப்போ கூட ஆரம்பிச்சிடும். மறுபடியும் பொட்டன்ஷியல் சேம் ஆயிடுச்சு, பழையபடியே வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் எவ்வளோ இருந்துச்சு அதே பொட்டன்ஷியல் வந்துருச்சு. அதே பொட்டன்ஷியல் வந்துச்சுன்னா ஈவன் நம்ம என்ன பண்றாங்க, இந்த எப்சிலான் ஆர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணாலும் கூட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த E0 வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அகைன் E' வேல்யூ ஆகும். பழைய வேல்யூ வரும். ஏற்கனவே எவ்வளவு வேல்யூ இருந்துச்சோ அதே வேல்யூ வரும். ஏன்னா ஃபார்முலா என்ன? ஈக்கு E = ஃபார்முலா என்ன? d/dt. ஏற்கனவே எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கோ அந்த பொட்டன்ஷியல் மறுபடியும் வந்துருச்சு. டிஸ்டன்ஸ் தான் நம்ம மாத்தல. அப்ப அது கான்ஸ்டன்ட் தான். அப்போ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? முதல்ல எவ்வளவு வேல்யூ இருந்துச்சோ அதே வேல்யூ மாறிடும். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல மாறிட்டு இருக்கும். இப்போ எதுல மாறலப்போ V0 வேல்யூ அதேதான் இருக்கு. E0 வேல்யூவும் அதேதான் இருக்கு. ஆனா இது மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சார்ஜ் வேல்யூ, சார்ஜ் Q0 வேல்யூ முதல்ல இருக்கும். இப்போ என்னது? Q' இருக்கும். இது வந்து ஆக்சுவலா மாறி இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பொட்டன்ஷியல் பேலன்ஸ் பண்றதுக்காக இன்னும் கொஞ்சம் அதிகமான சார்ஜஸ் வந்து ஒரு பிளேட்ல இருந்து இன்னொரு பிளேட்டுக்கு மாறிடும். இப்போ C வேல்யூ என்ன ஆகும் கண்டுபிடிக்கணும். இப்போ எது கான்ஸ்டன்ட்? இப்போ பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட். அப்ப என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? B வர மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணோம். சோ C இல்ல ஜெனரலா C என்னன்னா எப்சிலான் C Q by B வேல்யூ என்னது? கான்ஸ்டன்ட் மாறல. ஒரு V கான்ஸ்டன்ட் இருக்கு. Q வேல்யூ என்ன ஆச்சு? இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ Q இன்க்ரீஸ் ஆனாக்க C என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இந்த இடத்துல C வேல்யூ என்ன மாறுது? அது என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து எனர்ஜி வரும். எனர்ஜிக்கு என்ன பண்ற? எது கான்ஸ்டன்ட்? V கான்ஸ்டன்ட். அப்ப V கான்ஸ்டன்ட்டா இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் எடுக்கணும். அப்போ 1/2 CV² எடுக்கணும். கரெக்ட்டா? 1/2 CV². V வேல்யூ கான்ஸ்டன்ட் மாறல. C வேல்யூ என்ன இருக்குது? இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. C இன்க்ரீஸ் ஆச்சுன்னா U' என்ன ஆகும்? அது இன்க்ரீஸ் ஆகும். A கான்ஸ்டன்ட் ஆகும், அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இங்க எனர்ஜி வேல்யூ, கெபாசிட்டர் எனர்ஜி வேல்யூ என்னது? U' அது மாறும். இது கண்டினியூஸ் மாறுது. அப்ப இது வந்து பேட்டரியோட கனெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இங்க உள்ள இன்சர்ட் பண்ணும்போது நடக்குது. பேட்டரியோட கனெக்ட் இருக்கும். கனெக்ட் வச்சிருக்கும்போது உள்ள மின்காப் பொருள் வச்சோம்னாக்க இதெல்லாம் சேஞ்ச் ஆகுது. V0 E0 மாறல. மின்புலமும் மின்னழுத்தமும் சேஞ்ச் ஆகல, ஒரே வேல்யூ தான் இருக்கு. ஆனா இது மாறுது. Q வேல்யூ அதிகமாகுது, C வேல்யூ அதிகமாகுது, ஆற்றல் வேல்யூ என்னது? அதிகமாகுது. சோ C வேல்யூ, Q வேல்யூ, U வேல்யூ இது மூணுமே இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ C வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா?
சி இன்க்ரீஸ் ஆகுது என்ன காரணம்? பி வேல்யூ மாறல. எது மாறல? Q சேஞ்ச் ஆகுது. முதல் கேஸ்ல சி இன்க்ரீஸ் ஆகுது யார் காரணம்? பி வேல்யூ குறையறது காரணம். முதல் கேஸ்ல என்னது? பேட்டரி இல்லாத போது மின்கா பொருளை வைக்கும் போது அப்படியே சி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ரெண்டுல டிஃபரன்ஸ் பாரு. முன்னாடி என்ன பண்ணோம்? பேட்டரி இல்லாத போது V net வேல்யூ குறையும், E naught வேல்யூ குறையும். இங்கனாச்சு V naught E naught அதிகமாகுது. அப்ப ரெண்டுமே மாறுது. இந்த இடத்துல ஆற்றல் மின்தேக்கியில் சேமிக்க ஆற்றல் வந்து பேட்டரி இல்லாத போது குறைஞ்சி பேட்டரியோட கனெக்ட் பண்ணி இருக்கும் போது அதிகமாகுது. அப்ப இது மூணுமே வேரியேஷன் ஆகுது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே இல்லை. ரெண்டு வித்தியாசம் நிறைய. அங்க வர மாதிரி இருக்குது, இங்க வர மாதிரி இருக்குது. பேட்டரியோட கனெக்ட் பண்ணும்போது சேஞ்ச் வர மாதிரி இருக்குது. பேட்டரி இல்லாத போது இன்செர்ட் பண்ணும்போது சேஞ்சஸ் வேற மாதிரி இருக்குது. ஆனா ரெண்டுத்துக்குமே காமன் எது இருக்குது? சி வேல்யூ. அங்கேயும் சி வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு, இங்கேயும் சி வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு. வித்தவுட் பேட்டரி இல்லாத போது இன்செர்ட் பண்ணாலும் சி வேல்யூ கொடுச்சு. பேட்டரியோட வச்சு நிக்கிறோம், அப்படியே இன்செர்ட் பண்றோம், அப்படியே சி வேல்யூ கொடுக்குது. ஆனா காரணம் மட்டும் வேற. சி வேல்யூ ரெண்டுத்துக்குமே இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான காரணம் ரெண்டுத்துக்கும் வேற. அங்க என்ன காரணம்? ஃபார்முலா C Q/V ஃபார்முலா. அங்க பொட்டன்ஷியல் வேல்யூ குறைஞ்சி, பேட்டரி இல்லாத போது பொட்டன்ஷியல் வேல்யூ குறைஞ்சி, அதனால C இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இங்க என்ன பண்றோம்? பேட்டரியோட கனெக்ட் பண்ணும்போது Q வேல்யூ அதிகமாகுது, அதனால C வேல்யூ அதிகமாகுது. ரெண்டுத்துமே ஒரே கேஸ் தான். ரெண்டுலயுமே கெபாசிட்டன்ஸ் வேல்யூ கூட தான் செய்யுது. ஆனா அது கூடுவதற்கான காரணம் என்பது ரெண்டுத்துமே ஒரே மாதிரி இல்லை. பேட்டரி இல்லாத போது காரணம் P குறையுது, பேட்டரியோட சேர்த்து வைக்கும் போது காரணம் Q வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுனால இது வேல்யூ